திரு குமார், இது யார் அரசியலாக்குறா? பாஜகவா திமுக? அதாவது என்ன சொல்கிறேன்னா, கண்ணால் கண்டதும் பொய், காதால் கேட்டதும் பொய், தீர விசாரிப்பதே மெய்ங்கிற ஒரு கோட் இருக்குது. அது 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 இந்த இடத்துக்கு ரொம்ப அப்ளை ஆகும். நடந்தது என்ன? நடந்தது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டமே, ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய ஆக்டிலேயே இம்ப்ளிமெண்டேஷனில் வரக்கூடிய இஷ்யூஸ் எல்லாம் சார்ட் அவுட் பண்ணணும், அப்பப்போ மீட்டிங் போடணும் அப்படிங்கிறது அதிலே இருக்குது, அந்த ஆக்ட்லேயே இருக்குது. அதன் அடிப்படையில் ஒரு கூட்டம் நடக்குது. இவர் வந்து மிகப்பெரிய அன்னபூர்ணாங்கிறது நம்ம ஊர் சரவணபவா, அந்த காலத்தில் இருந்த சரவணபவா மாதிரி கோயம்புத்தூரில் அதுக்கும் பல ஆண்டுகளுக்கு முன்னே பிரபலமான ஒரு குரூப்பு எல்லாத்துக்கும் தெரியும். அதில் போய் எல்லோரும் சாப்பிடாதவங்க, கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க யாரும் இருக்க முடியாது. அந்த இடத்துல அவர் போய் நிர்மலா சீதாராமன் அவர்கள்ட்ட மத்திய அமைச்சர், நிதியமைச்சருங்கிற முறையில் ஜிஎஸ்டி சம்பந்தமான காரத்திற்கு எத்தனை பர்சன்டேஜ், இது பன்னுக்கு எவ்வளவு, ஜாமுக்கு எவ்வளவு, ஒரு பர்சன்டேஜ், 5%, 18% இப்படிலாம் இருக்கிறது. அதனால் கஸ்டமர்களே ஜாமுக்கு தனியாக கொடுத்துருங்கலாம் கேட்குறாங்க. நகைச்சுவையாகவும் அதை ரொம்ப எல்லாருக்கும் ரீச் ஆகிற மாதிரி பேசினார். ரொம்ப விவரமாக தான் பேசினார். அதெல்லாம் சரிதான். அதுக்கு 100% அவருக்கு மார்க் போட்டுடலாம். அவர் கரெக்டாக தான் கேட்டார். அந்த அம்மாவும் அதை அட்மிட் பண்ணிட்டாங்க. அந்த அம்மாவும் அதை சிரிச்சுக்கிட்டே அட்மிட் பண்ணிவிட்டு அதை பற்றி நாங்கள் பரிசீலிக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. அந்த மேட்டர் இஸ் ஓவர். அடுத்தால சம்பந்தமே இல்லாமல் வானதியை இழுத்தாங்க. வானதி சீனிவாசன் அவர்களை. இவங்களே இந்த அம்மா வருவாங்க கடைக்கு, காரம் சாப்பிடுவாங்க, காஃபி சாப்பிடுவாங்க, எல்லாம் பார்ப்பாங்க. இது என்ன வரி, அது என்ன வரின்னு அவங்களே கேள்வி மேலே கேள்வி கேட்பாங்க. அவங்களால தான் இந்த பிரச்சனை, அவங்களால தான் அந்த பிரச்சனை அப்படி சொல்லியிருக்காரு. இல்ல இல்ல இல்ல, அவங்க தான் பிரச்சனை காரணம்னு சொல்லியிருக்காரு. நீங்க நல்ல கவனிங்க. நான் 3-4 தடவை அதை கேட்டிருக்கேன். நீங்க சரியா கேட்கலன்னு நினைக்கிறேன். திரும்ப கேளுங்க. சரி, அப்படியே அவங்களால தான் பிரச்சனைனாலும் அது எந்த டோன்ல சொல்லுவாங்க? அந்த இடத்துல வானதி சீனிவாசனை பத்தி கொண்டு வரதுக்கு எந்த ரோலும் கிடையாது. அவர் ஏன்னதுக்கோ அவர் எப்படி இருக்கும்னு நான் சைக்கலாஜிக்கலாக சொல்கிறேன். அவங்க டாக்டர் யாழினியை வந்து டாக்டர், அவங்களுக்கு மனோதத்துவம் தெரியும். சைக்கலாஜிக்கலாக இதில் என்ன நடந்திருக்கும்? அவர் சீனிவாசன் கிட்ட யாராவது சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி அந்த அம்மா நம்ம கடைக்கே வந்து சாப்பிடுவாங்க, அவங்களே தான் இப்படி பேசுகிறாங்கன்னு அவர் மைண்டில் ஏதோ ஏறிட்டுது. அதை போய் அங்கே கொட்டிட்டார். அவங்க தான் நான் அந்த கடைக்கு போனதே இல்லை. நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறது நான் சொல்கிறேன். இவங்க சொல்லி எல்லாம் கடன்னு பேசி முடிச்சிட்டாரு. கோவத்தில் பேசிட்டாரு. பேசி முடிச்சதுக்கு பிறகு வெளியே போயிருக்காரு. அப்புறம் யாராவது சரியா உண்மை தெரிஞ்சவங்க, ஏன் அப்படிங்க பேசுனீங்க, அந்த அம்மா என்னைக்கு வந்து இந்த கடைக்கு, யாரோ ஒருத்தர் இதெல்லாம் நாளைக்கு அதான் கண்ணால் கண்டதும் போய் காதால் கேட்டு போய் முதல்ல சொல்லிட்டேன். ஆகையினால நான் அவர்கிட்ட சொல்லுவாங்க. நீங்கள் சொன்ன உடனே அவர் நல்ல ஃபேமிலி. நான் அவங்க அப்பாவே எனக்கு தெரியும். நான் 94-95 நான் பேசியிருக்கேன், பார்த்துருக்கேன். நல்ல ஃபேமிலி. ஐயோ தப்பு பண்ணிட்டோமே, நாம் எதுக்கு நம்ம அனாவசியமாக அந்த அம்மாவை இழுத்துட்டோமே அப்படின்னு நினச்சி துடிச்சு போய் அவர் போய் கேட்டார். போனார், உட்கார்ந்தாரு. அதுக்கப்புறம் நான் என்னைக்காவது வந்து சாப்பிட்டதை நீங்கள் பார்த்தீங்களான்னு அந்த அம்மா கேட்டிருக்கணும். யாரு? வானதி சீனிவாசன். கேட்டதுனால நான் பார்க்கல, அப்புறம் எப்படி அப்படி சொன்னீங்கன்னு மன்னிச்சிருங்க. இதுதான் நடந்திருக்கணுங்க. இதை வெளியே வந்து அரசியலாக்கப்படுது. இது அரசியலாக்கப்படுறதை தடுக்கிறதுக்கு அண்ணாமலை லண்டன்ல இருந்து அதுக்கு ஒரு இது வெளியிட்டது. ரெண்டு விஷயங்க. போனது இயல்பா போனாராங்கிறது ஒண்ணு, வீடியோ வெளிவந்தது இயல்பா வெளிவந்ததா இல்ல திட்டமிட்டு வெளிவந்ததா இல்ல எப்படி வெளிவந்தது? கட்சியிலுமே ஒரு குரூப் இருக்கும், ஒரு பின்னால ஜால்ரா போடுறதுக்குன்னு ஒரு குரூப் கண்டிப்பா உண்டு அரசியல் கட்சியில. அங்க எல்லாரும் தத்துவமும் பிலாசபியும் பேசுறவங்க எல்லாம் கூட போறது இல்ல. அவங்க எல்லாம் வீட்டுல ஏசி ரூம்ல உட்காந்து பேசிட்டு பேட்டி கொடுத்துருவாங்க. கூட போறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கு. அந்த குரூப் இது இந்த அம்மா இவர் சீனிவாசன் வந்து நம்ம இன்னைக்கு சரியா பேசிட்டாரு அப்படிங்கிறது கொஞ்சம் கோபம் வந்திருக்கு தொண்டர்களுக்கு. உடனே இவர் மன்னிப்பு கேட்டாலும் அதை எடுத்து வெளியே விட்டுரும். இப்படி வெளிவிட்டதுதான் அது. அத இல்லைங்க, இதே ஒரு ஆதங்கம். நான் ஒரு பேச்சு கேட்கிறேனே, ஒரு மத்திய நிதியமைச்சர், ஒரு தேசிய கட்சியில ஒரு தேசிய பொறுப்புல இருக்கிற ஒரு முக்கியமான சட்டமன்ற உறுப்பினர் வேற யாரோ ஒருத்தரோட ஒரு முக்கியமான டிஸ்கஷன்ல ஈடுபட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு 10 செகண்ட் 15 செகண்ட் வீடியோ எடுத்து கட்சிக்காரங்க யாராவது விட்டா என்ன ஆகுறது? கூட இருக்கிறவங்க நான் தான் சொல்லிட்டேனே, கூட இருக்கிறவங்க வேற இந்த இஷ்யூ இல்ல, மன்னிப்பு இல்லாம வேற ஏதோ ஒரு முக்கியமான இஷ்யூ பேசும்போது இப்படி வெளியே என்ன ஆகுது? அது வந்தாலும் அது வருத்தப்பட முடியுமே தவிர வேற ஒண்ணும். ஏன்னா கட்சியில சேர்றதுக்கு அந்த இடத்துலதான் சந்தேகம் இல்லங்க, அந்த இடத்துலதான் சந்தேகம். திட்டமிட்டு வெளிவிடப்பட்டதா? இது
இயல்பாக நீங்க சொல்ற மாதிரி யாரோ ஆதங்கத்துல வெளியிட்டாங்களா அப்படிங்கிறது நிச்சயமா தொண்டர்கள்ட்ட அந்த பலகீனம் உண்டு. தொண்டர்கள்ட்ட நம்ம கட்சியை பத்தி குறை சொல்லிட்டாங்க. இன்னைக்கு நடந்தது நமக்கு அந்த வீடியோ வந்துட்டுது, அதனால நமக்கு ரொம்ப கட்சிக்கு கெட்ட பேருன்னு நினைச்சு தொண்டர்கள் எல்லா கட்சியிலும் இருக்காங்க. சரி, அந்த கட்சியினுடைய உணர்வுல அவங்க செய்திருப்பாங்க. அதை புரிந்து கொண்டுதான் திரு அண்ணாமலை லண்டன்ல இருந்து அதுக்கு வீடியோ போட்டு அதுக்கு முன்னாடி நான் வரேன். இதே மாதிரி அவங்க கூட குறிப்பிட்டாங்க. மும்பையில் வந்து ஒருத்தர் கேட்குறாரு, ஸ்லீப்பிங் பார்ட்னர் நான் இப்படி இருக்கேன், கவர்மெண்ட் இஸ் மேக்கிங் மணி மோர் தென் எ புரோக்கர் அப்படிங்கிற வார்த்தையை அவர் சொல்றாரு. கவர்மெண்ட் இஸ் மேக்கிங் மணி மோர் தென் எ புரோக்கர் அப்படின்னு சொல்றாரு. ஷேர் மார்க்கெட் புரோக்கர், எஸ் அப்படி சொல்றாரு. அந்த கேள்வியை கேட்டுட்டு அவங்க சிரிச்சுட்டு இயல்பா வந்து அடுத்த கட்டத்துக்கு போறாங்க. கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க வைக்கல. ஆனா இங்க ஒருத்தர் இயல்பா அவருடைய பாணியில ஜனரஞ்சகமா சொல்லிட்டாரு. அவரை கூப்பிட்டு வலுக்கட்டாயமா மன்னிப்பு கேட்க வச்சு அவருடைய நீங்க பயன்படுத்தின வார்த்தை என்ன சொல்லுங்க. அவங்க யாரும் அவரை கூப்பிட்டாங்களா? அவங்கள கூப்பிட்டு நான் சொல்லல, வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க. அப்படி கூப்பிட்டு மன்னிப்பு கேட்டு அந்த வீடியோ வெளியிட விடுறாங்க. குஜராத்திக்கு ஒரு நியாயம், தமிழருக்கு ஒரு நியாயமானு திமுக காலையில இருந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பதில் சொல்லுங்க. கண்ணு மூக்கு வச்சு பேசுறது என்ன, ஈர பேனாக்குறதும் பேனை பெருமாளாக்குறதும் அதுல பிஹெச்டி பண்ணிருக்காங்க டிஎம்கே. அதனால இதை பத்தி இதெல்லாம் அரசியலுக்காக இதை எடுத்துட்டு கண்ணு மூக்கு வச்சு சொல்றாங்க. அவரு ஃபீல் பண்ணி இல்லாத ஒண்ண, தேவையில்லாத ஒண்ண, சம்பந்தம் இல்லாத இடத்துல ஒரு லோக்கல் எம்எல்ஏ நம்ம அவங்கள பத்தி அவர் இயல்பா ஃபீல் பண்ணி தான் போனாருங்கிற முடிவுக்கு குமார் எப்படி வராரு? இல்ல டாபிக்ல கிடையாது. அவர் பேசுறது நிர்மலா சீதாராமன் போய் சாரி கேக்குறாரு. எனக்கு புரியலையே. இல்ல அவங்க சீனியர் மினிஸ்டர், மத்திய அமைச்சர், அவங்கள்ட்ட சாரி கேக்குறதுக்கு இவர் என்ன பண்ணாரு? அந்த ஃபங்க்ஷன்ல அவங்க சீஃப் கெஸ்ட், அவங்க கிட்ட அவங்க முன்னால இது நடந்துருக்கு. அதனால அவங்கள்ட்ட போய் அவங்கள வச்சிட்டு வாரதிட்ட போய் கேட்க முடியாது. அதனால மொத்தத்துல நான் நடந்துட்டது இட் இஸ் மேனர்ஸ். இப்ப நீங்க இவர் பெரியவர், நீங்களும் பெரியவங்க, இவர் வந்து பெரிய ஜர்னலிஸ்ட். நான் உங்களை தான் தப்பு சொல்லிடுறேன். அதுக்கு போய் நான் அவர்ட்ட சாரி கேட்க முடியும்? எனக்கு புரியல. தலைமையில் நடந்துருக்கு. அவர் தலைமையில் நான் அப்படித்தான் சொல்ல முடியும். இப்ப அவங்க கேட்டதுக்கு நான் அதே மாநிலம் தான் பதில் சொல்லுவேன். ஆகையினால இப்படித்தான் இதான் நடந்த உண்மை. இது யதார்த்தமா நடந்திருக்கும். 100% யதார்த்தமா நடந்து அரசியலாக்கப்படுது. ஓகே குமார், ஒரு சாதாரண சம்பவத்தை இந்த டிஸ்கஷனை பார்த்தவங்க எல்லாத்துக்கும் புரியும். மனசாட்சியாக ஒரு நார்மல் ஆவரேஜ் யால் ஸ்ட்ரீக்கில் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லா புரியும். அவருடைய குறைய சொன்னார் சீனிவாசன். அதுக்கு அந்த அம்மா அதை அட்மிட் பண்ணிட்டாங்க. அதோட அது முடிஞ்சது, சாப்டர் முடிஞ்சது. அடுத்தால எக்ஸ்ட்ரா அவர் சேர்த்து வானதி சீனிவாசனை சேர்த்து தேவையில்லாமல் 3 வாட்டி மென்ஷன் பண்ணது, டெய்லி வந்து டீ குடிப்பாங்கங்கிற மாதிரி சொன்னது, இதெல்லாம் வந்து அவரை வந்து பின்னால் ஒரு 5 நிமிஷத்துலேயே 10 நிமிஷத்துலேயே அவரை ரெண்டாவது அதை அவர் மனசாட்சி அவரை உறுத்தி அவராகவே அப்பாயின்மெண்ட் கேட்டு நீங்களே சொன்னீங்க. ப்ரெசென்ட் பண்ணும்போது நீங்களே சொன்னீங்க அவங்களே ஒரு முறைக்கு 2 முறை கேட்டுட்டு தான் அவர் வந்தார்னு சொல்லி. அப்படி நடந்தது தான் அது. அதுக்கப்புறம் அதை டூப்ளிகேட் பண்ணுறாங்க இல்லையா, பிராண்ட் பண்றாங்களே டிஎம்கே காங்கிரஸ், இவங்க வந்து அதை சரியா பண்ணல. சரியா பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. பிராண்ட் பண்ணது டூப்ளிகேட் பிராண்ட் பண்ணதை சரியா பண்ணல. ஏன்னா ஒண்ணுக்கு கான்ட்ரோவர்சி ஆகுது. டிஎம்கே காங்கிரஸ் பிராண்ட் பண்ணது இது அரசியலாக்குறது. இது உண்மையா நடந்ததுன்னு சொல்லியிருக்கணும். அந்த மாதிரி தலைவர்களே நம்ம நாட்டில் இல்லைங்கிறது துரதிருஷ்டமா இருக்கிறது. உண்மை அளவு நம்ம பேசுறது வந்து இப்போ நம்ம பேசுறது டிவியில பேசுறது இவர் சார் கேட்கறதுக்கு பதிலோ மேடம் கேட்கறதுக்கு பதிலோ இவர் கேட்கறதுக்கு பதிலோ பேசுறதாக நினைக்க கூடாது. மீடியா லட்சக்கணக்கான மக்களுக்கு முன்னால பேசிக்கிட்டு இருக்கோம்னு ஒவ்வொருத்தரும் நினைக்கணும். நினைச்சாதான் இந்த உண்மையெல்லாம் பேசுறதுக்கு முடியும். ஆகையினால ஒரு சாதாரண சம்பவத்தை நான் ஏற்கனவே சொன்னது போல ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்கி ஆக்கிட்டு இருக்காங்கிறது தான் இதுல இருந்து தெரியுது. இதை மக்கள் நம்ப மாட்டாங்க. நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு சின்ன ஒரு ரெக்கமெண்டேஷன் மட்டும் தான். கரண் தாப்பர் வந்து மோடியை வந்து ஒரு இன்டர்வியூ எடுத்திருப்பார். அதுல பதில் சொல்ல முடியாம அவர் எந்திரிச்சு போயிடுவாரு. அதுக்கப்புறம் பெருசா நம்ம இது வரைக்குமே நம்ம பிரஸ் மீட் பார்த்ததில்ல. நிர்மலா சீதாராமன் அவர்களும் இனிமே அதே மாதிரி ஃபாலோ பண்ணாங்க. அவங்க கட்சி தலைவரை ஃபாலோ பண்ணாலே இனிமே நல்லதா இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு.